ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஹான் அங்கே ஹீரோயின் ஜியாவோட ட்ரெஸ் அங்கே வம்பு பண்ணி வந்துட்டு பறிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்போ அங்கே காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே இங்கே போட்டுட்ருக்கா. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஹான் வந்து மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ நான் கண்டிப்பாக அவனை எப்பயுமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த லின்சி வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு, நீ உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ ஹானை வந்து மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க நீன்னு சொன்னதுமே, அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை எனக்கு நீ கொடுன்னு சொன்னதும் என்ன முட்டாளாயிட்டியா, வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீ வந்து கேட்டால் நான் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே ஹான் இதை எனக்காக கொடுக்க சொல்லியிருக்காரு, நீ கொடு, நான் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவள் ட்ரெஸ்ஸையுமே அங்கே வந்துட்டு பிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு அவளோட மேக்கப் எல்லாத்தையுமே உழைச்சி விட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க இருந்து போகிறா. அதில் பார்த்தா அந்த ஹான் அங்கே கூட்டிகிட்டு வந்ததும் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவளாவே இங்கே கிழிச்சிட்டு வந்திருக்கா. நான் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை தான்ப்பா போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பட் இவங்ககிட்ட கேட்டதுக்கு இப்படி இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு, வெட்டிங் ட்ரெஸ் கொஞ்ச நேரம் நீ கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ, நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, இதுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டுமே கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்றத செட்டு பேசுகிறான். ஹீரோயின் அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவள் வெட்டிங் ட்ரெஸ் கேட்டால் பிரைடு மெய்டுக்கு போய் அதை கொடுக்க முடியுமான்னு செட்டு கேட்டதும், கொடுத்தா வந்து என்ன குறைஞ்சி போயிடுவேன், அவள் வந்துட்டு இந்த வெட்டிங்லாம் பார்த்தது கிடையாது, ஆசைப்படுறா, அவள் அப்ராட்லேருந்து வந்திருக்கா, நீ குடுன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அங்கே அவளை பார்த்தா வம்பு பண்ணி அங்கே பறிக்க ட்ரை பண்ணதும் ஹீரோயின் விட மாட்டேன்னு சொல்கிறா. இவங்க நடுவில் வந்துட்டு வேமா அங்கே அந்த வெட்டிங் ட்ரெஸ் அங்கே வந்துட்டு பிடுங்கிட்டு அவளை அப்படியே அங்கே வந்துட்டு விட்டுட்டு போனதுமே அவள் ஒரு டவலை கட்டிட்டு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. அப்போங்க அவங்க செக்ரட்டரி கால் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் தான் இன்றைக்கி லீ கம்பெனியோட ப்ரெசிடென்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்களா, இவ்வளோ நாள் அவருக்கு நீங்கள் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் சொல்றா. வெட்டிங் சீனை காமிச்சா நம்ம ஹீரோயின் பிரைடு மெய்ட் டெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தா. இந்த லின்ஸி அவன் கூட கையை கோர்த்துட்டு அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே என்னடா கொடுமை இது, பொண்ணு வந்துட்டு மெய்டு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, மெய்டு வந்து பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே உடனே அவள் வேணுக்குனேவும் அங்கே அவளோட கையை பிடிச்சி இழுத்தி இவ தள்ளி விட்டு இவளுமே போய் கீழே விழுந்ததுமே அங்கே ஹீரோயினுக்கு தான் அடிபட்டுருக்கு. பட் இவ வேமா அவளை தூக்கி விட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணி சொல்லிட்டு கோவப்பட்டதும் அந்த லின்சி, சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன்னு இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இவங்க லீ கம்பெனியோட ப்ரெசிடென்ட், நம்ம கம்பெனியை வந்து எல்லாமே இவங்க தான் பண்ண போகிறாங்க, நீ வந்துட்டு இந்த ஹெல்ப் எல்லாமே கெடுத்து விடணும்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அப்போ அங்கே ஹீரோயின், உண்மையிலே இவ தான் வந்து உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கேட்டதுமே வாயை மூடுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு, இந்த மேரேஜை நீ ஏன் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே வேஸ்டானவப்பா, இவ வந்துட்டு அவருக்கு மேய்ச்சானவ கிடையாது, அவரோட காசில் வந்துட்டு இவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போனதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க செக்ரட்டரி வந்துட்டு கோட்டெல்லாமே போட்டு விட்டுட்டு, மேடம் நீங்கள் வந்துட்டு இந்த பர்சனை இன்னுமே லைக் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவன் உங்களுக்கு மேய்ச்சி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்டதும் அவனுக்கு நான் ஒரு 3 சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இவங்க அவனுக்காக சாப்பாடலாமே அங்கே நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லாகவே வரல, மார்னிங் போல் வந்ததுமே என்ன எதுன்னு கூட கேட்காம அயன்பாட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டதுமே அப்போ அங்கே ஹீரோயின், நீ வெட்டிங் அதுவுமா என்னை விட்டுட்டு போயிட்ட, வெட்டிங் நைட் அதுவுமா நீ வராமல் எங்கே போய் சுற்றிட்டு வந்திருக்க அப்படின்ற சொன்னதுமே, நீ இப்போயுமே நான் வந்துட்டு உன்னோட பொண்டாட்டின்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டதும், நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவள் வந்துட்டு அந்த கம்பெனியோட ப்ரெசிடென்ட் தான், பட் சீக்கிரட்டாக அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க, 3 மாதத்தில் கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆக போகுது, கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குது, அது வரைக்கும் நீ எதையும் கெடுத்து விட்றாமல் வாயை மூடிட்டு பேசாமல் இரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின், கண்டிப்பாக உனக்கு தெரியுமா அவள் தான் ப்ரெசிடென்ட்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவனை பார்த்தா அங்கே கழுத்தில் வந்து அங்கே லிப்ஸ்டிக் மார்க்லாமே இருக்குது. அதோட இவ அங்கே வந்து ஃபோட்டோவில் அவளுக்கு சென்ட் பண்ணதுமே ஸோ 2 பேர் சேர்ந்து க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே இவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, சாப்பிட போகிற டயத்தில் ஏன் என்ன பிடிக்காம வேற ஒரு ஆம்பளையை தேடிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். என்னன்னு பார்த்தா அங்கே அவங்க பிரதரோட சேர்ந்து அவன் நின்றுட்டு இருக்கா, நெக்லஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு தப்பாங்க புரிஞ்சுட்டு அவட்ட மீட் பண்ணி சண்டை போட வந்திருக்கான். பட் அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து போயிடுறா. ஸோ இதை தான் இப்போ இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அந்த லின்சியோட சேர்ந்து என்னை சீட் பண்ணி ஏமாத்திட்டு நீ இப்போ
ஏன் மேலே வேற பழிய போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் வாய முடுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வெளியே கிளம்புனா அங்கே அவள் இது என்னோட சீட்டுன்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோயின் கோவமானதுமே அப்போ அங்கே அவள் சும்மா விளையாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணியிருப்பா, உனக்கு பிடிக்கலன்னா நீ கிழிச்சு விட்டு அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பின்னாடி சீட்டில் போய் உட்காந்தா. இன்டர்வியூரும் அங்கே ரிங் எல்லாமே கிடக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அதை பிடுங்கினதுமே தான்ப்பா அவங்க உள்ள ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாலா தெரியாம விட்டுட்டு போயிருப்பான், நான் போய் அவட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமா இருக்கு. அப்போ அங்கே அவள் கையில் பார்த்துட்டா ரிங் இல்லை, எங்கே உன்னோட ரிங்கன்னு சொல்லி கேட்டதுமே அப்போ அங்கே ஹீரோயின் எங்கே போச்சுன்னு தெரியலை, இருக்கான் வீட்டில் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. மறந்து போயிட்டேன் போடுறதுக்குன்ற சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே என்ன விஷயம்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ரிங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அது ரொம்ப விலை கம்மி தான், பட் இருந்தாலும் அவனுக்காக அவள் ஆசையாக போட்டிருக்கா. பாங்க அது ஒன்று தொலைஞ்சு போனால் ஒன்றும் நட்ட இல்லையே, ரொம்ப விலையா என்ன அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நான் உனக்கு இப்போவே டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போனா. அப்போ அந்த லின்சி அவனுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு இப்போ மழை பெஞ்சிட்டு இடியெல்லாம் இடிக்கவும் ரொம்ப பயமாக இருக்குப்பா, ப்ளீஸ் என் கூட வந்து நீங்கள் கம்பெனி கொடுக்க முடியுமா அப்படின்ற சைட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு கீழே இறங்கிக்கிறியா, போய் நீ வந்து மாலில் உனக்கு என்ன வந்துட்டு வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, காசு எல்லாத்தையும் உனக்கு சென்ட் பண்ணிடுறேன். பாவம் இப்போ அந்த பொண்ணு அவள் ரொம்ப வந்துட்டு பயத்தில் இருக்கா, அதுக்கு மேலே அவள் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கே இறக்கி விட்டு போனதுமே அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அவளுக்கு காசு எல்லாமே அனுப்பிவிட்டு சம் வந்துட்டு கிளம்பிப்போ அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. அங்கே வந்ததுமே இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தான், நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகும்போது அப்போ அங்கே அந்த லின்சி கால் பண்ணிவிட்டு வீடியோ கால் தான் பண்ணுறா. பார்த்தியா உன்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் இருக்காரு பாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த லீக் கம்பெனியோட பிரசிடென்ட் யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, அவங்க எந்த ஒரு பார்ட்டியும் அட்டன் பண்ணுறது கிடையாது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்காங்க. ஸோ இது எனக்கு நல்ல சான்ஸ், நான் ஹானோட பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கு, நான் எப்படியாச்சும் அவனை அடைஞ்சிடலாம், எனக்கு அதுக்கப்புறம் காசுக்கு எந்த பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அப்போ அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுமே சரிப்பா நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால் நீங்கள் வந்தீங்க ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு போச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சுலான்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பி ஆகணும், அவள் ஆல்ரெடி என்கிட்ட ரொம்ப கோவமாக இருப்பா, நான் போய் அவளை சமாதானப்படுத்தணும்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு ஏன் 12 மணிக்கு என்னோட பர்த்டே இன்னைக்கு நீங்கள் பேசாமல் செலிப்ரேட் பண்ணிட்டு போங்களேன்னு சொன்னதுமே இல்லைப்பா நான் இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும், நீ பேசாமல் வந்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்மவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், என்னோட ஒய்ஃப் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுவா, நான் உனக்காக வந்து பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரில் பண்ண சொல்கிறேன்னு அவன் சொல்கிறான். இவளுக்கு செம கடுப்பாய் போயிடுது, பிளான் எல்லாமே சொதப்பி போச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு கிளம்பி போனதுமே அங்கே புக்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயினை திரும்பவுமே அங்கே சமாதானப்படுத்தி எப்படியோ வந்து ஐஸ் வச்சு பேசினதுமே முட்டாள் மாதிரி திரும்ப இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்கிறா. அவளுக்கு பர்த்டே வாம்பா ப்ளீஸ் நீ ஒரு கேக் எனக்காக ரெடி பண்ணுன்னு சொன்னதும் ஸோ அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு கையில் ஏகப்பட்ட சூடெல்லாம் படுது, இருந்தாலுமே அவனுக்காக அங்கே பண்ணுறா. கேக் எடுத்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்குமே கிளம்பி போகிறா. அப்போ அவங்க அம்மாட்ட அவங்க எங்கே பேசிட்டு இருக்கான், அவன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு அவளை சும்மா வந்துட்டு வேற வழியில் நான் அதனால தான் வச்சுட்டு இருக்கேன், எங்கே போவா அவளுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனதுமே அங்கே ரொம்ப அவன் பயந்து போயிடுறான். நீ என்ன எனக்கு எதுவும் கால் பண்ணலன்னு சொன்னதுமே நீ எங்கப்பா ரொம்ப பிஸியாக இருக்கேல அப்படின்ட்டு சொல்லும்போது அப்போ அங்கே கேக் இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த லின்சி வேமா அந்த கேக்கை வந்து பிடிங்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் எனக்காக வந்துட்டு ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே என்னமோ பொண்டாட்டி வந்துட்டு வேலைக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்காரி என்னமோ பொண்டாட்டி மாதிரி இருக்காப்பா அப்படின்ற சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்பாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவ பார்த்தா கேக் எடுத்து அவன் கன்னத்தில் தடவி விட்டுட்டு அங்கே டக்குன்னு போய் அங்கே வந்துட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அங்கே ஷாக் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ அங்கே ஹீரோயின் கையில் வந்துட்டு அடிபட்டுருக்கவுமே அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் வேமா கையை போய் பார்க்க போகிறான். பட் வேமா இவங்க வந்து கையை இவனை பக்கத்தில் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் எதுக்காக என்னை அப்படி பார்த்துட்ருக்கீங்க, அன்றைக்கி உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்ற வாசி நீங்கள் இந்த மாதிரி என்னை தப்பாக எதுன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு ஹானை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே பிடிச்சா நீ வச்சுக்கோ நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்னது டைவர்ஸ் பண்ணிட்டு போறியா, நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு எங்கே போவ, உனக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், லைஃப்பில் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா, ஒன்று போய் என் லைஃப்பில் கொண்டு வந்ததுதான் சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ என்ன தைரியம் தான் என்னோட பையனை பற்றி பேசிட்டு இருப்பேன், என் பையன் யாங் கம்பெனியோட பிரசிடென்ட் நீ யாரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்க வேற
வேற தூக்கி மேலே எரிஞ்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆயிட்டு அப்பாங்க சரி ஓகே உன் கம்பெனி வந்துட்டு ரொம்பவே வந்து பெருசாக வளர்ந்து வருதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேப்பா, இதுக்கப்புறம் அதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதுமே அப்பாங்க இவ என்னமோ வந்துட்டு பேசிட்டு இருக்கா, இவ தான் நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற மாதிரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அதை கேட்டுட்டு ஆமாம் நான் தான் லீ கம்பெனியோட பிரசிடென்ட் சொன்னேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே நக்கலாக சிரிக்கிறாங்க. பார்த்தே அவளுக்கு ஆசையா அப்படின்ற சொல்லிட்டு அப்பாங்க என் பையனோட சேர்ந்து இருக்கிறதுக்கு நீ தகுதியே கிடையாது, அவள் அப்ராட்லாம் போக போகிறது கிடையாது, அவள் இங்கே தான் இருக்க போகிறா, அவள் இப்போ கன்சீவாக இருக்கா என்னோட பிள்ளைக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அந்த கிட்டலாம் காமிச்சதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. அப்பாங்க அவன் அவட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்ததும் ஹீரோ அவங்க அம்மா கோவமாயிட்டு நீ ஏன்டா எக்ஸ்பிளைன் பண்ணுற, இவட்ட போய் இவ வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ, என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா சும்மா உட்காந்து ஓசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ எங்களுக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு ஒரு புள்ள பெற்று கொடுத்துருக்கியா, அவன் கூட சேர்ந்து இத்தனை வருஷமா இருக்கு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை தூக்கி எறிஞ்சி சைன் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஜென்மத்துக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலுமே அவன் திருந்தவே மாட்டான்னு சொல்லிட்டு அப்போ அவள் சைன் பண்ணுறா. அப்போங்க உன் புள்ள வந்துட்டு தெருவில் சும்மா சுற்றிட்டு இருக்கப்போ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நான் அப்போ ஓகே சொன்னேன், பாரு திரும்ப அதே நிலமை வரப்போதுன்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கம்பெனியில் வந்துட்டு தீ பிடிச்சிருது. அப்போ அங்கே அவள் வந்துட்டு கீழே விழுந்ததுமே இவன் வேகமாக போய் அவளை காப்பாற்ற போனா. அவங்க அம்மா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு லின்சியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு அந்த லின்சி அங்கே தூக்கிட்டு போனது. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கதவை மூடிட்டு இதுக்கப்புறம் ஹான் எனக்கு தான் சொந்தம் நீ இப்படியே சாவுன்னு சொல்லிட்டு போகிறா. பட் நம்ம ஹீரோயின் எப்படியே தப்பிச்சங்க வெளியே வந்து விடுறா. அதை பார்த்துட்டு இவ ரொம்ப வயிற்றுச்சலானதுமே அவ இவளை தள்ளி விட்டுட்டு வேமா அவளை பார்க்க போறான். பட் அதுக்குள்ள அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். இப்போ கன்சீவாக இருக்க உன் புள்ள நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பிரதர் கேட்கும்போது அவ வேமா ஓடி வந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்ப தள்ளி போட்டான்னு சொல்லிட்டு அடிக்க போனா. அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சாங்க வந்து அடிச்சங்க தள்ளி விட்டுறான். பாங்க நம்ம ஹீரோயின் இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான கோவமாகி போயிடுது. அப்பாங்க இதுக்கப்புறமே உனக்கு எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனா அங்கே கூ வந்துடுறான். ஏகப்பட்ட கார்ஸ் எல்லாமே வந்து நின்றுட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இந்த லின்சிக்கு ஒரு பக்கம் பயமாயிருது. அவள் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை இல்லை, ஒருவேளை உண்மை சொன்னாலோ அவள் தான் அந்த லீ கம்பெனியோட பிரசிடென்ட்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. அவங்க நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது இவன் ரொம்ப கோவமாயிட்டு இத்தனை ஆம்பளைங்களோட சேர்ந்து நீ என்ன சீட் பண்ணியிருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதோ அப்பங்க ஹீரோயின் ஓ வேலை ஏதோ பார்த்துட்டு போ, நீ போய் அந்த லின்சியை கேர் பண்ணிக்கோ, அவள் கன்சீவாக இருக்கால அவள் பிள்ளையை பார்த்துக்கோ அப்படின்ற சொன்னதும் நீ அவளை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது, அந்த புள்ள வந்துட்டு உன்னை அம்மான்னு கூப்பிடணுன்னா நீ இப்போவே மரியாதை என்கிட்ட சாரி கேளு அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அவங்க அம்மாவுமே லீ கம்பெனியோட பிரசிடென்ட் அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம கூ ரொம்ப கோவமாகி போயிட்டு என்னது லீ கம்பெனியோட பிரசிடென்ட் அவன்னு சொன்னதும் எதுக்கு முன்னாடி நீ அவளை பார்த்துருப்பியா, நீ வந்துட்டுலாம் பேசணும்னு எந்த அவசியம் கிடையாது, என் பிள்ளை இத்தனை வருஷமாக உனக்கு வந்து உழைச்சி கூட்டியிருக்கான், அதுக்கான வந்துட்டு காசு எல்லாத்தையுமே நீ இப்போ பே பண்ணிட்டு போட்டிருக்க ட்ரெஸ் கூட அவன் வாங்கி கொடுத்தது தானே, அந்த ட்ரெஸ்ஸை கலட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கலட்ட வந்ததுமே கூ கோவம் ஆகிட்டு அடிச்சு அங்கே கீழே தள்ளி விட்டுறான். அவன் ரொம்ப கோவமாயிட்டு எங்கள் அம்மா மேலேயே கையை வைக்கிறேன்னு செட்டு அடிக்க போனதுமே அங்கே நம்ம கூ அவனையுமே போட்டு அடிச்சங்க கீழே தள்ளி விட்டதும் உடனே அவங்க அம்மா அங்கே பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2 ஆம்பளைங்களோட சேர்ந்துட்டு இவ சீட் பண்ணிட்டு இருக்கா, என் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினே அவங்களையுமே ரொம்ப மோசமாக பேசிட்டு அங்கே கையில் கிடக்கிறதெல்லாம் எரிஞ்சதுமே அங்கே கூக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே முன்னாடி போனதுமே நீ பேசாம இரு, இவங்களை எப்படி பனிஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பைப் எடுத்து அவங்க மேலே எல்லாத்தையுமே அங்கே தண்ணி எல்லாமே அடிச்சு விட்டதுமே அங்கே ரொம்ப எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஸோ அப்பங்க கண்டிப்பாக இவனுக்கு பதிலடி இருக்குன்னு செட்டு போனால் நான் மிடில் ஃபிங்கர் அங்கே காமிச்சிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்பங்க செக்ரட்டரி கால் பண்ணிட்டு அவன் ரொம்பவே ஒழுங்கினமா அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணானே மேடம், நான் பேசாமல் வந்துட்டு இன்னைக்கு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி விட்டுருவான், இன்னைக்கு நைட்டு வந்து அந்த டின்னர் பார்ட்டியில் தானே நடக்க போகுதுன்னு சொன்னதுமே இல்லை நீ எதுவும் பண்ண வேணாம் பார்ட்டி நடக்கட்டும் நானே இங்கே போகிறேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அப்பங்க அவன் அவனுக்கு இப்போ தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுனா நீ பேசாமல் எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற செட்டு கேட்டதும் எனக்கு இப்போ தான் இப்போ டைவர்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னதும் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவளை இன்சல்ட் பண்ண எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிறேன், பட் இன்னைக்கு நைட்டு வந்து பார்ட்டிக்கு நீமே என் கூட சேர்ந்து வா, என் பிள்ளையோட அப்பா இருக்கான் பார்த்தியா அவன் வந்து ரொம்ப நான் தான் இந்த உலகத்திலே பெரிய மனுஷன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் முன்னாடியே வந்துட்டு எல்லாமே நடக்கணும், அங்கே நம்ம 2 கம்பெனியுமே கோஆப்ரேஷன் பண்ணணும், ஸோ வெட்டிங் நியூஸ்மே பரவணும், அவன் முன்னாடி வந்து மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருக்கணும்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக அப்படின்ற செய்யிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளோட கையில் ரிங்க போட்டு விடுறான். ஸோ அப்போ அவங்க பிரதர் அதெல்லாமே பார்த்துட்டு என்னோட குடும்பம் ஆல்ரெடி உங்கள் 2 பேத்துக்கு தான் மேரேஜ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, பட் இவ போய் அந்த முட்டா பையில போய் அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு,
ஃபைனலாக ஏதோ நல்லது நடந்துச்சு, ஹாப்பி தான் அப்படின்றத அவங்க பிரதர் சொல்கிறாரு. ஸோ நைட் போல் அந்த பார்ட்டியுமே காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே உங்கள் பையன் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன், இன்னைக்கு லீ கம்பெனியும் கூ கம்பெனியுமே சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போடுறாங்க. ஸோ இதனால் மிகப்பெரிய வந்துட்டு லாபம் கிடைக்க போகுது, பெரிய லெவலுக்கு உங்கள் பையனோட கம்பெனி ரீச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரானதும் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் எங்கேருந்து போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் பக்கத்தில் வந்து பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுமே அவளையுமே நல்லா சேவ் பண்ணுவேன், உன்னையுமே நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பிடிச்சி அங்கே ஒன்று நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் ஓங்கி காலில் ஏற்றிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஓ உனக்கு நினப்பு வேற இந்த மாதிரி இருந்துச்சுக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு என்ன தைரியம் தான் நீங்கள் உள்ளே வந்திருப்ப, ஃபஸ்ட்டு உன்னை யார் இங்கே உள்ளே விட்டது அப்படின்ற சொன்னதும் என்ன உள்ளே விடுறதுக்கு யாருக்கு இங்கே வந்துட்டு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னை யாரால எதுவும் இங்கே பண்ண முடியாது அப்படின்ற சொன்னதுமே அந்த லென்ஸு வந்துடுறா. வாவ் பார்க்க நீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கமா, உங்களை மாதிரி ரெண்ட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டுலாம் நீ வரல, இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க நீ அப்படின்ற சொன்னதுமே வாடை கூப்பிட்டு இவ்வளோ அடித்து வெளியே தள்ளுங்க, இவட்ட வர்றதுக்கு என்ன இன்விடேஷன் இருக்குன்னு சொன்னதுமே எனக்கு எதுக்கு இங்கே வர்றதுக்கு இன்விடேஷன், ரெண்டாவது நான் கூவோட ஃபியான்ஸை என்ன மேலே கை வச்சா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரிங்கை காமிக்கிறா. பாத்தியா இவளுக்கு வந்து நினப்பு பொழப்ப கெடுக்குது. ஆமா இவ வந்துட்டு கூவை நேரடியாக பார்த்தாச்சிருப்பாளான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்படியாப்பா சரி கூவை நீ பார்த்துருக்கியா, கூவும் மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு கம்பெனி ஒன்று மாதிரி ஒரு சில்லற கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு வேற நீ எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவர் நம்ம லின்சியோட ஃப்ரெண்டு, அவர் கண்டிப்பாக எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், நாங்கள் வேறு லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அப்படியாப்பா லின்சி நீ தான் வந்துட்டு லீ கம்பெனியோட பிரசிடெண்ட்டா, சரி இந்த கான்ட்ராக்டில் என்னென்ன எழுதியிருக்கு அதை ஒரு தடவை சொல்லு பார்ப்போன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு உடனேவும் அதை பற்றி நான் எதுக்காக உன்ட்ட சொல்லணும், அதெல்லாம் கம்பெனியோட சீக்ரெட்ஸ், நான் உன்ட்ட சொல்ல முடியாது, அதுக்கு மேலே உனக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது நீ இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு, இவர் போட்டிருக்க கோட்டை பற்றி வேலை என்ன தெரியுமா, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, அந்த பேஜ் எவ்வளோ தெரியுமா அப்படின்ற சைட்டு அடுக்குனதுமே ஹீரோயின் உண்மையிலே இதெல்லாம் பற்றி இந்த ஸ்டாண்டர்டை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்க அம்மாவுமே ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்கே வரலாம் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு இப்படி தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, என்னை ரொம்ப ரூடாக மாற்றாத, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சதுமே இப்போ ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ என்னை டச் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு தள்ளினதுமே அப்போ அங்கே அந்த லின்சி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது இந்த கோட் மேலே கையை வைப்ப, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, அதெல்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கு உனக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருக்குது, டேமேஜ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு கோவப்பட்டு நீ இப்போ கூவோட ஃபியான்ஸின்னு வேற பொய்யா வந்து பொய் சொல்லிட்டு இருக்கியா, எங்கேயோ ரோட்டில் வந்து வித்துட்டு இருந்த ரிங்கை வாங்கி போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதை கலெக்டர் ட்ரை பண்ணதும் கோவமாயிட்டு அடிச்சு அங்கே தள்ளி விட்டதில் அங்கே போய் கீழே விழுந்துடுறா. அப்போ அங்கே அவங்க ஒரு நாப்கின் எடுத்து கை எல்லாத்தையுமே அந்த ரிங்கை தொடச்சிட்டு இருக்கவுமே கோவமாயிட்டு நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் உனக்குலாம் கண்ணு தெரியுதா இல்லையா, அவன் வந்து ஏன்ட்ட பிரச்சனை பண்ணா நீ இப்போ ஏன்ட்ட கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த நாப்கினை தூக்கி அவன் மூஞ்சில் எறிகிறா. அப்போ அவங்க அம்மா ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து இப்போ அவளே பிரச்சனை பண்ணாலும் நீ அமைதியாக பேசாமல் தான் இருந்தாகணும், அவளோட முன்னாடி நீ யாரு, நீ வந்து அவள் கால் தூசிக்கு பெற மாட்டேன், அவள் செருப்பு விலைக்காச்சும் நீ பெறுவியா, நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, உனக்கு பைசா எதுவும் இல்லையா, சும்மா ரெண்ட்டுக்கு வந்து துணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில்லற காசு எடுத்து தூக்கி எறிஞ்சி இதை பிறக்க எடுத்துகிட்டு வெளியே ஏதாச்சும் போய் பண்ணிட்டு வா, அதுக்குள்ளே இங்கே வந்து ஜெர்மனி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், நீ வந்து குழப்பம் பண்ணாதான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணும்போது அங்கே இருக்க சில ஜால்ராக்களுமே நீ வந்துட்டு அவனோட ஃபியான்சியவாக இருந்திருக்கலாம், பட் அங்கே ஆனால் லின்சி தான் அவனுக்கு கரெக்டான ஜோடி பொருத்தம், ஒன்றை மாதிரி ஆளுங்க கிடையாது, பெரிய ஆளுங்கெல்லாம் வர இடத்துல ஒன்றை மாதிரி பொண்ணுக்கு இன்னும் எங்கே இருக்குது கிளம்பு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லின்சி ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ இங்கே வந்துட்டு என்ன பிரச்சனை பண்ணி சாதிக்கலான்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு ஏதாச்சும் ஒரு நைட் கிளப்புக்கு போ, ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அங்கே தான் கரெக்டான மேட்ச் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே இப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே உங்கள் யாருக்குமே கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு காலை பிடிச்சி முன்னேறி வரதான் தெரியும், உழைச்சி கிடையாது, ஸோ உங்களுக்கு
உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. கோ குரூப் வந்து உங்களை யாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் கோவம் ஆயிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க வச்சிருக்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு அங்கே வந்துட்டு அங்கே ட்ரிங்க் எல்லாமே கொட்டி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் கோவமாகி போயிட்டு இவ்வளோ காட்ஸை வச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னதுமே அங்கே காட்ஸ் வந்ததும் நம்ம கோ அங்கே வந்துட்டு அவன் மேலே கையை வச்சா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவன் என்னோட ஃபியான்சே மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டாங்க அந்த ஹான் கோவமாயிட்டு இவனை வேற இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ட்ராமா பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ட்ராமா பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இவனோட ஃபோட்டோ எங்கேயுமே பப்ளிஷ் ஆனது கிடையாது. உங்களோட ஹையரை ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் இப்போ வாய்க்கு வந்தபடி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா மன்னிப்பாச்சு கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கப்புறம் அதுவுமே கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே வந்துட்டு யாரும் மதிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவன் தன்னோட ஐடி எடுத்து காமிச்சு பார்த்தீங்கல்ல நான் தான் கூ குரூப்போட ஓனர் கூஷன் அப்படின்ற சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த லின்சி ரொம்ப கோவமாயிட்டு ஃபேக்காவாடா ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு வேற ஏறிடா. அப்போ நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு லின்சி நீ ரொம்ப ஓவர ஆட்டம் போட்டிட்டு இருக்கே, உனக்கு தான் எல்லாரையும் தெரியுமேப்பா, நீ கால் பண்ணி நீ வந்துட்டு பேசாமல் அவங்க அசிஸ்டண்ட்டு இல்லை மேனேஜர் யார்ட்டாச்சும் பேசி வந்துட்டு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப அமைதியானதுமே இந்த ஹான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வாய் முடிட்டு நீ பேசாமல் இரு, அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத அப்படின்ற சொல்லும் போதே அங்கே நம்ம கூவோட அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அவர் வந்ததுமே எல்லாருமே அவர் அங்கே மரியாதை செலுத்தினதும் அந்த ஹான் அங்கே இருக்க ஜால்ராக்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேருமே கூ குரூப்போட பிரசிடன்ட் மாதிரி வந்து அந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவர் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து எல்லாத்தையுமே அரைஞ்சிட்டு சார் இந்தாங்க சார்னு சொல்லிட்டு அங்கே மரியாதையாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததும் ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது அவன் தான் கூன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. உடனே அந்த ஹானோட அம்மா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரசிடன்ட் பட் இவ்வளோ மாதிரி ஒரு சில்லற பொண்ணு கூட போய் சேர்ந்து எதுக்காக நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, இவ ரொம்ப மோசமானவன் சொன்னதும் அப்போ அந்த ஹான்மே ஆமாம் இவ எத்தனையோ டைம் என்ன சீட் பண்ணி ஏமாத்திருக்கா அப்படின்றா சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இவ லீ கம்பெனியோட பிரசிடன்ட் போய் வேற சொல்லிட்டு இருக்கா அப்படின்டா சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம கூ நான் உனக்கு தான்ப்பா தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா நீ சில்லற பொண்ணுன்னு சொல்கிற பார்த்தியா, அவளை நீ டைவர்ஸ் கொடுக்கலன்னா நான் எப்படி போய் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஹானுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த ஹான் திரும்ப மிரட்டிட்டு இருக்கான், எனக்கு வந்துட்டு எல்லாமே கிடச்சி நான் பெரிய லெவலுக்கு ஆளானேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் உன்னோட பார்வையில் நான் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா புரிஞ்சுக்குச்சு, நீ என்கிட்ட பிச்சை கேட்டாலும் இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுடான்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே காமிக்கிறா. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டாவே ஷாக் ஆயிடுறான், இவட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லின்சி உடனே இவ ஃபேக்காக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் கோவமாயிட்டு ஃபேக்காக ரெடி பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டா. அதுக்குள்ள அவங்க ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டுமே இருக்கு, அதை பார்த்துட்டாங்க. பார்த்தியா இவ இப்போ ப்ரெக்னென்ட் வேற இருக்கா, எவனோட பிள்ளைக்கு இருக்காளுன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம கோ அதை பற்றி நீ கவலைப்படாத, அந்த பிள்ளைக்கு வந்துட்டு நான் என்னோட இனிஷியல் கொடுப்பேன், அது என்னோட குழந்தை, நான் அவள் ஏன் பொண்டாட்டினா புள்ள யாரோடது, நீ வந்துட்டு இப்போ பண்ண வேலைக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அதை கிழிச்சு போட்டுட்டா என்னப்பா என்கிட்ட ஃபோனில் எவிடன்ஸ் இருக்குது நான் அவங்க எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனா லீ கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு லின்சிட்ட இப்போயாச்சும் உண்மையை சொல்லு, நீ என்ன மறைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டா இவ கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணியிருப்பா, இவ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன் இங்கே இன்னுமே கன்ஃபர்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினோட செக்ரட்டரி அங்கே உள்ளே என்ட்ராகுறாங்க. அப்போ அங்கே அவளோட பிரதருமே வந்ததுமே அங்கே அவன் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, இந்த லேடி அப்போ இருந்து இவ தான் லீ கம்பெனியோட பிரசிடன்ட் சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு நீங்கள் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ரெண்டாவது இவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் இருந்தாலுமே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் போயிட்டு ஹாய் சிஸ்டர் என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது தான் எல்லாத்துக்குமே புரியுது பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு. நம்ம செக்ரட்டரியுமே அங்கே சேர்மன் சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நீடன் பண்ணிட்டு பேசினதுமே லீ கம்பெனியோட பிரசிடண்ட் ஹீரோயின் தான் சொல்லி தெரிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டாங்க அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்ப பயந்து போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் இந்த லின்சி தான், நான் உன்னை எப்படி வச்சிருந்தே தெரியலம்மான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவன் நீ வந்துட்டு இத்தனை வருஷமா என் கூட சேர்ந்து இருக்க, எதுக்காக இந்த உண்மையை சொல்லலை, நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்தேன், இவன் என்னை செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ ஹீரோயின் சொல்கிறா உன்ட்ட நான் என்ன சொன்னேன், நீ கண்டிப்பாக பின்னாடி ரிகரேட் பண்ணுவேன், நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா, ஒன்று மாதிரி ஒரு ஜென்மத்துக்கு என்னைக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான்.
ரிப்போர்ட் கீழே கிடக்கவுமே அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அப்போ இது என்னோட பேபி, நம்ம 7 வருஷமாக வாழ்ந்திருக்கோம், எனக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் அவங்க பிரதர் கோவமாயிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டாரு. வாய்ப்பு ஒரு கேடாடான்னு சொல்லிட்டு அப்போ அந்த லின்சியை, நீ எவ்வளோ தைரியம் தான், நீ என்னோட பொசிஷனில் ஃபேக்காக நீ வந்து ஆக்ட் பண்ணிட்டு ஊரை சுற்றி ஏமாற்றிட்டு இருப்ப, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, இதுக்கப்புறம் நீ வெளியவே வர முடியாது, ஜெயிலில் போய் களி சாப்பிட்டு நிம்மதியான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அவளே அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ மன்னிப்பு கேட்டாலும் அங்கே மன்னிக்க மாட்டாங்க. ஃபைனல் ஹீரோயின்மே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிட்டதுமே, இப்போ நீ சைன் பண்ணிட்டப்பா, உன்னோட பிரசிடென்ட் நான் தான், இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும், நீ கோவப்படுத்தின என்ன நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சொல்கிறான். ஸோ இவனை பார்த்தா தன்னை தானே ஸ்லாப் பண்ணிட்டு என் வாழ்க்கையை எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கான். ஏன்னா ஹீரோயின் எல்லாத்தையும் பேங்க்ராப் பண்ணி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறா, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே வெளியெடுத்த வாசி கடைசியில் அந்த நடுத்தருவுக்கே வந்து நிற்கிறான். காசு வந்ததுமே தலகால் புரியாமல் ஓவர் ஆட்டம் போட்டு திரும்ப இருந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறான். இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.